ஒரு நிமிஷம். பார்சலை ஸ்கேன் மிஷினில் போடுங்க. பார்சல் ரிசப்ஷனில் கொடுத்துரு. இந்தாங்க. ஷாமு, சொல்லுங்க மேடம். இந்த பார்சல் எடுத்துட்டு போ. ஜஸ்டிஸ் ராய்க்கு வந்திருக்கு. மேல பிரைவேட் லாட்ஜ்ல இருக்காரு, அங்க கொடுத்துரு. அட போமா ஜஸ்டிஸ் ராயா. அவர்கிட்ட எவன் போவான்? ஏன், என்னாச்சு? கண்ட மேனிக்கு பேசுவாரு. செக் அண்ட் மேட். ராய், செஸ் விளையாட்டையே மறந்துட்டியா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. இத பாரு, இன்னைக்கு நான் விளையாடுற மூட்லயே இல்ல. அதனால நீ இன்னைக்கு என்ன தோக்கடிக்க முயற்சி செய்யக்கூடாது, சரியா? ஏன்பா, உன் பர்த்டேங்கிறதுனால சொல்றியா? அதே தான். நீ ரொம்ப நல்ல கேம் விளையாடுன. இன்னொரு ஆட்டம் ஆடலாம். ஹலோ சார், ராய் சார். ஹாப்பி பர்த்டே சார். உங்களுக்கு பார்சல் வந்திருக்கு. பார்சலா? சரி, இங்க வை. கொஞ்சம் இரு. இப்படி வா. என்னாச்சு சார்? இந்தா. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். ஹாப்பி பர்த்டே சார். ஏதாவது வேணும்னா சொல்லுங்க சார். சரி. இன்னைக்கு திட்டு வாங்காம டிப்ஸ் வாங்கணும்னு அவன் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டான். இங்க இருக்கிற அத்தனை பேரும் என்ன கோபக்காரனாவும் கெட்டவனாவும் தான் பாக்குறாங்க. ஆனா அதை பத்தியெல்லாம் நான் கவலைப்பட்டதே இல்லை. இன்ஃபேக்ட் அது எனக்கு ஜாலியா இருக்கு. அட இதெல்லாம் விடு. அந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பிரிச்சு பாரு. அட இது என்னது? உலகின் மிக திறமையான சட்ட மூளைக்கு மரியாதை கொடுக்கும் பரிசு. பேரே இல்ல. பிரஸ் த டெயில். பாம் பிளாஸ்ட் ஆனதா நீங்க சொன்னீங்க? ஆமா சார், லான்ச்ல சார். 2 பேர் அங்கதான் இருக்காங்க. இங்க பாருங்க சார். கண்ணாடி எங்கிருந்து வந்தது? முகத்துல நிறைய கிளாஸ் பீசஸ்லாம் இருக்குல்ல. ஒன்னும் ஆழமான காயம் மாதிரி தெரியல. அதிக ரத்தமும் கசியல. அப்புறம் எப்படி செத்தாங்க? சார், ஒருவேளை இந்த பாக்ஸுக்குள்ள கிளாஸ் பீசஸ் வச்சிருக்கலாம். சார், இதுல கண்ணாடி ஷோ பீஸ் இருந்தது. ஸ்கேன் பண்ணும்போது கார்டு பார்த்திருக்கான். ஆக்சுவலி சார், இன்னைக்கு ஜஸ்டிஸ் ராயோட பர்த்டே. அதனால யாரோ கிஃப்ட் அனுப்பியிருந்தாங்க. ஆனா சார், இந்த பாக்ஸ் மெட்டல் டிடெக்டர் ஸ்கேனர்ல இருந்து கிளியர் ஆகி வந்திருந்தது. அப்புறம் எப்படி இதெல்லாம் நடந்தது? எங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாமே ஹை ப்ரொஃபைல் ஜட்ஜஸ் அண்ட் லாயர்ஸ். அதுல பல பேரோட உயிர் ரிஸ்க்ல தான் இருக்கு. ஸோ செக்யூரிட்டி பிரைவசிக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுப்போம். அப்போ இன்னைக்கு என்னாச்சு? சார், பிரஸ் த டெயில். என்ன சார் இது? இந்த பாக்ஸ்ல என்ன இருந்ததோ அது கூட ரிலேட்டட் ஆகுது. ஜஸ்டிஸ் ராய்க்கு வந்த பார்சல் தான் இந்த ஜஸ்டிஸ் பாவம் அநியாயமா செத்துட்டாரு. ஷாப்பத்தன், இது ஆன்லைன் ஷாப்பிங் மாதிரி இருக்கே. 4 பக்கமும் கிளாஸ் பீசஸ் செதறி இருக்கு. ஏதோ வெடி சத்தம் கேட்டதா இவங்க எல்லாம் சொல்றாங்க. பேக்கெட்குள்ள கிளாஸ் பீசஸ் இருந்தா எப்படிப்பா சத்தம் கேட்கும்? இங்க பாம் பிளாஸ்ட் நடந்திருந்தா மெட்டல் இல்ல பிளாஸ்டிக் துண்டுகள் இல்ல வெடி மருந்து ஏதாவது இருந்திருக்கணும்ல. அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. ஒரு வேலை பண்ணுங்க, பாடி கார்டையும் ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்புங்க. அப்புறம் பூர்வி, இந்த ஜஸ்டிஸோட மொபைல் ஃபோனை கொஞ்சம் பாரு. மெட்டல் டிடெக்டர், ஸ்கேனர் எல்லாமே இங்கே இருக்கே.
அப்படி இருக்கும்போது பார்சல்ல பாம்புன்னா டிடெக்ஷன் எப்படி மிஸ் ஆயிருக்கும்? சார் பார்சல் அந்த மாதிரி எதுவும் இல்ல. நான் கவனமா பார்த்தேன். ஸ்கேனர்ல வெறும் கிளாஸ் ஐட்டம் மட்டும் தான் தெரிஞ்சது. சரி, இந்த ஸ்கேனரோட ஃபுட்டேஜ் ஸ்டோர் ஆகும்ல? சார் 24 ஹவர்ஸ்க்கு அப்படியே இருக்கும் சார். அதுக்கப்புறம் அது தன்னால் டெலீட் ஆகிடும். ஓகே, அந்த ஃபுட்டேஜ் கொஞ்சம் காட்டுறீங்களா? இது என்னது? ஷோ பீஸ் மாதிரி தெரியுதே. இங்கே பாருங்கள் சார், எங்கேயுமே மெட்டல் கிடையாது. அதனால் கண்டிப்பாக இதுவும் கிளாஸாக தான் இருக்கணும். டெலிவரி பாய் வந்தான்ல, அந்த ஃபுட்டேஜ் இருக்கா? ஆமா சார், பட் நேத்து மழை பெஞ்சதால சிசிடிவி கேமரா ரிப்பேர் ஆயிருச்சு. நீ தானப்பா செக்யூரிட்டி அது இதுன்னு பெருசா பேசுன, இதான் உங்க லட்சணமா? சாரி சார். என்ன அபிஷேக், இந்த ஒரு ஆதாரம் மட்டும்தான் இருக்கு. இதை வச்சு தான் ஏதாவது பண்ணோம். சரி, நமக்கு ஏதாவது கிடைச்சது தயா? இதுக்கு மேல ஃபாரன்சிக் லேப்ல டாக்டர் சார் தான் ஏதாவது கண்டுபிடிச்சு ஆகணும். இந்த குழப்பம் தீர மாட்டேங்குதே. இது எப்படி நடந்ததுன்னு புரிய மாட்டேங்குது. எவ்வளவோ கேஸ கண்டுபிடிக்க முடிஞ்ச உன்னால இவங்க எப்படி செத்தாங்கன்னு கண்டுபிடிக்க இல்ல முடியல. இல்ல இல்ல, எப்படி இறந்தாங்கங்கிறது நல்லாவே தெரியுது. இந்த கிளாஸ் பீசஸ் இருக்குல்ல, இதுல விஷம் இருக்கு. அதனாலதான் இவங்க இறந்துருக்காங்க. கிளாஸ்ல விஷம் இருந்ததா? அதாவது கிளாஸால அந்த ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த ஷோ பீஸை பண்ணும்போது கிளாஸ் அப்படியே மெல்ட் பண்ணுவாங்கல்ல, அங்கே கொலகாரன் விஷத்தை கலந்துருக்கான். கிளாஸ் கோல்ட் ஆன உடனே விஷம் அப்படியே கண்ணாடி பூரா பரவிடுச்சு. ஓ, இதெல்லாம் யாரும் கற்பனை கூட பண்ண முடியாது. அப்புறம் சார், இந்த கிளாஸோட துண்டை டெஸ்ட் பண்ணும்போது தான் எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு. இதுல ஒரு விதமான விஷத்தை கலந்துருக்காங்க. அதை வீட்ல யாரால வேணாலும் தயாரிக்க முடியும். சார், இந்த குழப்பத்துக்கு விடை தெரியலன்னு சொன்னீங்க, ஆனா கேஸையே நீங்க சால்வ் பண்ணிட்டீங்களே. இல்ல 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 பங்கஜ், இந்த கேஸ் இன்னும் சால்வ் ஆகல. கிளாஸ்ல விஷம் கலந்து இருக்குங்கிறத மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். பாஸ், இந்த கேஸ் ரொம்ப சிம்பிளா தெரியுதே தவிர அப்படி கிடையாது. ஆனா சார், இதுல என்ன கன்ஃபியூஷன் இருக்கு? கிளாஸ் வெடிச்சிருக்கு, அந்த துண்டை இவங்க மேல பட்டிருக்கு. விஷம் கலந்த கிளாஸ், விஷம் ரத்தத்துல கலந்து இவங்க இறந்துட்டாங்க, ரைட்? கரெக்ட். ஆனா நீ நடுவுல என்ன சொன்ன? கண்ணாடி வெடிச்சுது. இப்ப கேள்வி என்னன்னா, கிளாஸ் எப்படி வெடிச்சுது? அதுல வெடி மருந்து எதுவும் இல்ல, அதோட கெமிக்கல் எதுவுமே அதுல இல்ல. அப்புறம் இது எப்படி பிளாஸ்ட் ஆச்சு? ஃபாரன்சிக் சர்ஜன் யாரு? மை செல்ஃப். அப்ப நீ தயா சொல்லணும். நான் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட், மந்திரவாதி இல்ல. இது வேறயா? உன்னால கண்டுபிடிக்க முடியலன்னா ஏதாவது உளறுவ. சார் சார் சார், இந்த விஷ துண்டுகளை தாண்டி இன்னொரு விஷயம் ஒண்ணு கிடைச்சிருக்கு. இதோ இந்த கார்டு கிஃப்ட்டுக்கு பக்கத்துல இருந்தது. இந்த கார்டோட பேப்பர் பார்க்க தடியா தெரியுது, பட் ஆக்சுவலி இங்க 2 பேப்பர்ஸ இப்படி ஒட்ட வச்சு பண்ணிருக்காங்க. பாருங்க இதுல என்ன எழுதியிருக்குன்னு. மரண தண்டனை. அதாவது கொலைகாரன் எச்சரிக்கை பண்ணதோட விடல, கொலை பண்ண கையோட ஒரு மெசேஜையும் அனுப்பியிருக்கா. மரண தண்டனை. நடந்ததை நினைச்சு உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கறது கஷ்டமா தான் இருக்கு. இல்லங்க, என்னால புரிஞ்சுக்க முடியுது. உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்காமா? என் கணவர் சட்டம்னு வந்துட்டாலே ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. அதனால இந்த மாதிரி ஆட்களுக்கு விரோதிங்க இருக்கிறது சகஜமான விஷயம்தான். கண்டிப்பா இருக்க செய்வாங்க. பல குற்றவாளிகளை இவர் கடினமா தண்டிச்சிருக்காரு. இந்த வக்கீலுங்க அவங்களுக்கும் இவரை அவ்வளவா பிடிக்காது. அதோட இவரோட முடிவுகளை அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அதனால தினமும் மிரட்டல் கால்ஸ் நிறைய வரும், நிறைய லெட்டர்ஸ் கூட வந்திருக்கு. ஆனா இவ்வளவுலாம் நடந்ததுக்கு அப்புறம் கூட அவர் தன்னோட வேலையை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அவர் எப்பவுமே சொல்லுவாரு, இந்த தொழில் என் நேர்மைக்கு கிடைச்ச பரிசுன்னு சொல்லுவாரு. ஐம் சாரி, இதை தாண்டி என்னால் உங்ககிட்ட வேற எதுவும் சொல்ல முடியாது. அப்புறம் இன்னொரு விஷயம், ஆனந்த் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லுவான். ஆனந்தா? ஆனந்த் யாரு? ஆனந்த் இவரோட பர்சனல் அசிஸ்டன்ட். ஆனந்த எங்க சந்திக்கலாம்? அவர் என் ஹஸ்பண்டோட சேம்பர்ல தான் உட்காந்து வேலை பண்ணிட்டு இருக்காரு. தேவைப்பட்டா நீங்க போய் அவரை பார்க்கலாம். மிஸ்டர் ஆனந்த், ஜஸ்டிஸ் ராய் மேல பல முறை தாக்குதல் நடந்திருக்கு. அவருக்கு நிறைய எதிரிகளும் இருந்திருக்கிறாங்க. இது உங்களுக்கும் தெரியும். சார், அவரை மிரட்டக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருந்தாங்க. சரி, எத்தனை பேர் இவரோட உயிரை எடுத்துருவேன் மிரட்டிருக்காங்க? எண்ணவே முடியாது. அவங்களுடைய மிரட்டல்களை ட்ராஃபி மாதிரி சேர்த்து வச்சுப்பாரு. ஒரு நிமிஷம் சார்.
இதெல்லாம் தான் அவருடைய ட்ராஃபீஸ். இது பரவாயில்ல சார், நிறைய வாங்கியிருக்காரு. எல்லாரும் அவரை ஸ்ட்ரிக்ட்னு நினைப்பாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை, அவர் ரொம்ப நேர்மையானவர், நியாயமாக இருப்பார். இவ்வளோ ஏன் வக்கீல்களே பயப்படுவாங்க, குற்றவாளிங்க அவர் பேரை கேட்டாலே நடுங்குவாங்க. மிரட்டல் கடிதம் வர்றதெல்லாம் சகஜம் தானே. சரி, இந்த கல்லு அப்புறம் இங்கெல்லாம் இருக்கே என்ன? பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் ஜன்னல் வழியாக கல் எறிஞ்சான். அந்த கல்லை கூட பத்திரமா வச்சிருக்காரு. சரி, இந்த இங்க் பாட்டில். அட சார், இது சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம். ஜஸ்டிஸ் ராய், என்னடா பண்ற? உன்னோட இந்த இங்கு தான் என்னோட லைஃபையே பாழாக்கிடுச்சு. ஞாபகம் இருக்கா? உன்னால இனி என்னைக்கும் என்ன மறக்க முடியாது, மறக்கவே முடியாது. அதால விடுங்க, போய் அந்த பாட்டிலை வாங்கிட்டு வா. எஸ் சார். ஓகே. இனிமே இந்த பாட்டில் ஒரு அற்புதமான பரிசா என் ஸ்டடி ரூம்ல இருக்கணும். எஸ் சார். இந்த வேலையை பண்ணதால அவன் மறுபடியும் ஜெயிலுக்கு போனான். அவன் இப்போவும் ஜெயிலில் தான் இருக்கான். இது எல்லாத்தையும் அப்படியே பத்திரமா வச்சுக்கோ. அண்ட் மிஸ்டர் ஆனந்த், ஜட்ஜு சார் இது வரைக்கும் யாரெல்லாம் மிரட்டி இருக்கிறாங்களோ அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு வேணும், ஃபுல்லாக வேணும். என்னையா நீ கொஞ்சம் நல்லா தான் பாரு, கண்டிப்பா உன்னால கண்டுபிடிக்க முடியும்யா. சார், இத பாசிபிள் இல்லன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நீங்க ஒரு கிளாஸ் துண்டை மட்டும் தான் காட்டுறீங்க. இதுல வெடிகுண்டு இல்ல, கெமிக்கல் இல்ல, மெட்டல் இல்ல, சொல்ல போனா எந்த வெடிபொருளுமே இல்ல. இருந்தாதானே பிளாஸ்டோட காரணத்தை சொல்ல முடியும். யோ, அங்க என்ன இருந்ததோ அதை தானேயா கொண்டு வர முடியும்? அங்க கிளாஸ் துண்டு மட்டும் தான் இருந்தது, வேற எதுவும் இல்ல. அப்படின்னா இது பாம் பிளாஸ்டே கிடையாது. ஏன்னா இந்த உலகத்துல கிளாஸால செஞ்ச எந்த ஒரு எக்ஸ்ப்ளோசிவுமே கிடையாது. இந்த கிளாஸ்க்கு வெடிக்கிற தன்மையே இல்ல சார். எனக்கும் தெரியும் கிளாஸ்க்கு வெடிக்கிற குணம் கிடையாது. ஆனா பிளாஸ்ட் நடந்த இடத்துல வெறும் கிளாஸ் துண்டு மட்டும் தான் இருந்தது, வேற எதுவும் இல்ல. இந்த கேஸ நீங்க சீக்கிரம் சால்வ் பண்ணணும்னு நான் வாழ்த்துறேன். ஏன்னா பிளாஸ்ட் எப்படி நடந்ததுன்னு நானும் தெரிஞ்சுக்கணும். சார், நீங்க கிளாஸோட குணத்தை பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க? அது சம்பந்தமா எனக்கு ஒருத்தர் தெரியும், அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எல்லா கிளாஸ் பத்தியும் தெரியும். எதுக்கும் நம்ம ஒரு தடவை அவங்கள மீட் பண்ணி பேசிடுவோம். கண்டிப்பா, யாரை வேணாலும் நம்ம மீட் பண்ணலாம். எனக்கு ஒண்ணு மட்டும் தான் தெரியணும், கடைசியில இந்த பிளாஸ்ட் எப்படி நடந்தது. என்னப்பா இது வரைக்கும் வந்திருக்கீங்க? சார் 2 நிமிஷம், இதை முடிச்சிடுறேன். ஓகே. பூர்விக்கு என்ன கிடைச்சிருக்கோ? ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதாமா? ஏதாவது இருக்கா? சார், கொஞ்சம் விசித்திரமான மெசேஜஸ்லாம் இருக்கு. ஜஸ்டிஸ் ராய் அப்புறம் ஜஸ்டிஸ் லால் கூட. விசித்திரமாவா? அது என்னது? இத பாருங்க சார். இது மெசேஜஸாவும் இருக்கலாம், கோடாவும் இருக்கலாம். சார், இந்த மெசேஜஸ்ல நம்பர்ஸும் லெட்டர்ஸும் தான் இருக்கு. இங்க பாருங்க சார். ஜஸ்டிஸ் ராய் ஜஸ்டிஸ் லாலுக்கு 2 தடவை அனுப்பியிருக்காரு. 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி, அதுக்கப்புறம் 1 மாசத்துக்கு முன்னாடி. ஒருவேளை 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் ஒரு சீக்ரெட் கோடா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது ஒன்று இருக்கணும். ஜஸ்டிஸ் ராய் ஜஸ்டிஸ் லாலுக்கு சொல்றாரு. சரிம்மா, நீ இதை டீகோட் பண்ண ட்ரை பண்ணு. ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். ட்ரை தானே? லிஸ்ட் ரெடியா இருக்கா? சார், ஜஸ்டிஸ் ராயோட பிஏ ஆனந்த் மிரட்டலை பத்தி எல்லாத்தையும் சொன்னாரு. அதை வச்சு நம்மளுக்கு 3 சஸ்பெக்ட் கிடைச்சிருக்காங்க சார். ஏன் 3 பிரிச்சிருக்க? எதுக்கு? இங்க எவ்வளவு பேர் இருக்காங்களோ எல்லாருமே ஒரு விஷயத்துல ஜஸ்டிஸ் ராயை மிரட்டி இருக்காங்க. அண்ட் இதுல பல பேர் ஜெயிலையும் இருக்காங்க. ஆனா இவன் புவனேஷ், இவன் வந்து ஒரு மர்டர் கேஸ்ல உள்ள போயிருக்கான். ஆனா இவனுக்கு மூளை சரியில்லைன்னு சொல்லி விடுதலையும் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இவன் கமல்ஜித், இவன் ஜஸ்டிஸ் ராய் மேல இங்க கொட்டியிருக்கான். அந்த தவறுக்காக உள்ளேயும் போட்டாங்க. இப்போதைக்கு இவன் எங்க இருக்கான்னு யாருக்குமே தெரியாது சார். அடுத்த லிஸ்ட் இருக்குல்ல, இந்த 3 பேருக்கும் ஜஸ்டிஸ் வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருக்காரு. இப்போ இவங்க ஜெயிலுக்குள்ள தான் இருக்காங்க. சரி, இந்த 4வது இது யாரு சார்? இவன் வந்து கிஷோர். இவர் பையனுக்கு 3 வருஷம் தண்டனையும் கொடுத்தாரு. ஆனா அந்த தண்டனையை கொடுத்துருக்க வேண்டாம்னு நியூஸ்லயும் ஒரு ஆர்டிக்கல் வந்தது சார். அதன் காரணமா அவன் டிப்ரெஷன்ல போய் சூசைடும் பண்ணிக்கிட்டான் சார். பழி வாங்கறதுக்கு இந்த கிஷோர் கிட்ட ரொம்ப நல்ல காரணம் இருக்கு. அதோட இவன் தான் தவன். இவன் ஒரு ப்ரொஃபஷனலா வக்கீல். இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, போன வருஷம் இவன் வந்து ஜஸ்டிஸ் ராயோட கோர்ட்ல பல கேஸ்ல வாதாடி இருக்கான். ஆனா அவனால ஒண்ணுல கூட ஜெயிக்க முடியல.
அப்படின்னா தோத்து போன இந்த வக்கீல் பழி வாங்குற எண்ணத்துல ராய் சார ஒருவேளை இவன் புத்திசாலி வக்கீல் இல்லாமலும் இருக்கலாம். இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது மொத்தம் 4 சஸ்பெக்ட். ஒன்று வந்து கமல், புவனேஷ், கிஷோர் அண்ட் தவன். சார், கிஃப்ட் அனுப்பினவனை கண்டுபிடிச்சாச்சு. கமல் தான் கிஃப்ட் அனுப்பியிருக்கான். கூடவே ஷோபைதான்காரங்க அவங்க கொரியர் ஐடியிலேருந்து கண்டுபிடிச்சாச்சு சார். அவங்க கிட்ட அட்ரஸ் இருக்கணுமே. இல்லை சார், அது அட்ரஸ் பற்றியெல்லாம் ஒன்றுமே தெரியல. பரவாயில்ல, கமல் தான் ஜெயிலில் இருந்தால அங்கேருந்து எடுத்துடலாம். அங்க போய் பார்க்கலாம். சாரி ஆஃபீஸர், ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவனை விட வேண்டியதாயிடுச்சு. ஜட்ஜை தாக்கணும்னு எப்படி சார் இவ்வளோ சீக்கிரம் வெளியில் விட்டீங்க? ஒரு நிமிஷம், அவனை விட வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னு சொன்னீங்க, என்னாச்சு? அவனோட உடல்நிலை தான் காரணம். பல வருஷமா அவன் போதையிலே இருந்திருக்கான். 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸில் மாட்டிக்கிட்டான். அதுக்கப்புறம் போதையே விட்டுட்டான். ஆனால் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால அவன் லிவர் மொத்தமும் டேமேஜ் ஆயிடுச்சு. ஒருவேளை லிவர் கெட்டு போன மாதிரி அவன் ஆக்ட் பண்ணிருக்கலாம் இல்லையா சார்? இல்லை சார், டாக்டர் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவனை விட்டோம். சரி, அவனோட அட்ரஸ் உங்ககிட்ட இருக்கும்ல, அதை கொடுங்க. அட்ரஸ் இருக்கு, ஆனால் எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல கிடைக்க மாட்டான். அவன் ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பான். ஏன்னா அவனுக்கு சீக்கிரமாவே லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. சார், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி குடிக்கிறவங்களுக்குலாம் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு பர்மிஷன் கிடைக்காதே. கிடைக்கும். 6 மாசத்துக்கு குடிக்காம இருந்தான்னா கண்டிப்பா கிடைக்கும். இங்க அவனுக்கு எதுவுமே கிடைக்கல. அதை காரணமா வச்சு அவனுக்கு பர்மிஷன் கொடுத்தோம். ஓகே சார், தேங்க்யூ. அப்போ இதுதான் விஷயம்னா அவன் தன்னோட உயிரை காப்பாற்றிக்க ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணி தான் இருக்கணும். எக்ஸாக்ட்லி. கண்டிப்பாக சின்ன ஹாஸ்பிட்டலெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. சிட்டியில் இருக்கிற சில ஹாஸ்பிட்டல்ஸில் தான் இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் நடக்கும். அங்கே போய் ஒரு ரவுண்டு பார்க்கலாம். என்ன தாரிகா, என்னை எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க? ஏதாவது கிளாஸ் ஃபேக்ட்ரிக்கு கூட்டிகிட்டு போவேன்னு நினச்சேன். சரி விடு, இங்கே இருக்கிற எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்கு. தேங்க்யூ. நீங்க ஷீஸ் மை ஃப்ரெண்ட் திவ்யாந்த். இந்த பியூட்டிஃபுல் ஆர்ட் கேலரி இவளோடது தான். இவ அழகான ஆர்ட் பீசஸ் எல்லாம் பண்ணுவா, அதுவும் கிளாஸ்ல. அண்ட் திவ்யாந்த், இவர் தான் டாக்டர் சாலோங்கே. ஹலோ. ஓகே, ஐ நீட் யுவர் ஹெல்ப். எங்களுக்கு கிளாஸை பற்றியும் கிளாஸோட குணத்தை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தேவை. ஒரு மர்டர் மிஸ்ட்ரியை சால்வ் பண்ணணும். ஷியோர். சரிம்மா, இங்கே இருக்கிறதெல்லாம் நீங்கள் தான் பண்ணீங்களா? எஸ். ஆப்வியஸ்லி நீங்கள் தான் பண்ணியிருக்கணும். ஆனால் எப்படி? இது ரொம்ப ஈஸி. நார்மலாக கிளாஸை மெல்ட் பண்ணி தான் இப்படி பண்ணுவாங்க. ப்ரோப்பன் டார்ச்சால கிளாஸை மெல்ட் பண்ணுவாங்க. மெல்ட் ஆன கிளாஸை வச்சு நமக்கு தேவையான ஷேப்பை பண்ணிக்கலாம். யா, இது ஒரு எக்ஸ்ரே இமேஜ். கிளாஸோட ஷோ பீஸ் இது. ஆனால் சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னென்னா இது மொத்தமாக பிளாஸ்ட் ஆயிடுச்சு. டு யூ திங்க் இட்ஸ் பாசிபிள்? இது வந்து ட்ராப் ஷேப்ல இருக்கு. ஆனா இது என்னன்னு புரிய மாட்டேங்குதே. திவ்யன், ஒரு தடவை நீ அதை நல்லா உத்து கவனிய. ஒருவேளை இது வரைக்கும் நீ பார்க்காத ஏதாவது ஒன்று அதில் இருக்கலாம் இல்லையா? ஒரு நிமிஷம், இதோட எண்ட கவனிங்க. இதை தற்செயலா பண்ண மாதிரி தெரியல. அதாவது இதை யார் பண்ணாங்களோ அவங்க கிளாஸை மெல்ட் பண்ணி அதுக்கப்புறம் கோல்டும் பண்ணியிருக்கான். அதனால உடனே இந்த கிளாஸோட ஷேப் ஒரு டிராப் மாதிரியும் தெரியல. அதோட நாப் நீளமா ஒல்லியா மென்மையாவும் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் ஹெல்ப். இட்ஸ் ஓகே. கிளாஸை மெல்ட் பண்ணிட்டு உடனே அதை ஆற வச்சிருக்காங்க. உடனே அதனால டிராப் உருவாச்சு. மை காட். தாரிகா, நாம லேபுக்கு போகணும் உடனே. அப்புறம் நீ வந்து அந்த திவ்யன், எனக்கு உன்னோட அந்த ஸ்பெஷல் டார்ச் வேணும் ப்ளீஸ். கிஷோர், தவன், புவனேஷ், உங்க 3 பேரையும் ஜஸ்டிஸ் ராயோட கொலை விஷயமா விசாரிக்கத்தான் எங்க கூப்பிட்டு இருக்கோம். புட்டுக்கிட்டானா? பெரிய கடவுள் மாதிரி பேசுவான். மக்களோட வாழ்க்கையை அவன் தான் முடிவு பண்ணுவான். பரவாயில்ல, நல்லபடியா புட்டுக்கிட்டான். சார், இவனை பார்த்தா இவனோட மூளை குழம்பி இருக்குன்னு நல்லா தெரியுது. இவன் நடிக்கிறானோன்னு தோணுது. ஹாஸ்பிட்டல் அட்டெண்டன்ஸ் இருக்குல்ல, அது கொடுங்க.
சார் இதில் பார்த்தா இவன் ஒரு மாசமா எங்கேயும் வெளியே போகவே இல்லையே. இதை ரிப்போர்ட் பண்ணதும் டாக்டர் தங்க பாருங்க. சரி, கூட்டிட்டு போங்க. வா. உங்களுக்கு இப்போ சந்தோஷமா இருக்குல்ல? ஜஸ்டிஸ் ராய் தான் இறந்து போயிட்டாருல்ல. இதை பாருங்க, என் பையன் தப்பு பண்ணாங்கிறத நானும் நேர்மையாக ஒத்துக்கிறேன். தவறானவங்க கூட அவன் சேர்ந்துட்டான். ஆனால் அவன் பண்ணது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. அந்த அளவுக்கு அவனுக்கு வயசும் ஆகலை. அதுக்காக அவனை மன்னிச்சிட முடியாது. அது சரி, ஒருவேளை அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னா ஏதாவது சின்ன அளவில் தண்டனை கொடுத்துருக்கலாமே. ஆனால் இந்த ஜஸ்டிஸ் ராய் அப்படியெல்லாம் செய்யலையே. அதனால உங்க பையன் தற்கொலை பண்ணிக்கிட்டான் இல்லையா? எஸ். அதுக்கு காரணம் ஜஸ்டிஸ் ராய் தான் நம்புறீங்க? கண்டிப்பாக நம்புகிறேன். என் பையன் சாவுக்கு நானும் தான் பொறுப்பு. ஏன்னா என்னோட வளர்ப்புல ஏதோ தப்பு நடந்திருக்கு. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க. போன வருஷம் நீங்க ஜஸ்டிஸ் ராயோட கோர்ட்ல 17 கேஸ்ல வாதாடி இருக்கீங்க. ஆனா நீங்க அந்த 17 கேஸ்லயும் தோத்துருக்கீங்க. அதாவது ஊத்திக்குச்சு. அப்போ உங்களுக்கு கோபம் வந்திருக்கும். நீங்க அவரை இத காரணமா வச்சு நான் ஒரு கொலை பண்ணுவேனா? அந்த ஆங்கிள் பாக்குறீங்களா? இதை விட கேவலமான எண்ணம் வேற எதுவும் இருக்காது. இத காரணமா வச்சு எவனாவது கொலை பண்ணுவானா? அவர் கொடுத்த ஜட்ஜ்மெண்டால உங்க கிளைண்ட்ஸ் எல்லாம் உங்களை விட்டு போயிட்டாங்க. எல்லா கேஸ்லயும் தோத்ததுனால உங்க மானம் போயிடுச்சு. அந்த ஜஸ்டிஸ் ராய் உங்களுக்கு எதிராக தீர்ப்பு சொன்னதோட மட்டும் இல்லாம உங்களோட பிராக்டிஸையும் குறை சொல்லி உங்க ஆர்கியூமெண்ட்டுக்கு எதிராக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காரு. சார், இப்ப நீங்க என்ன சொல்றீங்களோ அதெல்லாம் உண்மைன்னு ஒத்துக்கிறேன். ஆனா இதெல்லாம் வச்சு நான் தான் அவரை கொலை பண்ணேன்னு நீங்க சொல்லிட முடியாது. தவன் சார், எங்களால உறுதியா சொல்ல முடியாது. ஆனா இப்படியும் நடந்திருக்கலாம் இல்லையா? இங்க பாருங்க சார், பல வருஷமா நான் பிராக்டிஸ் பண்றேன். இந்த ஃபீல்டுல நான் ஒன்னும் புதுசு இல்ல சார். நான் பல வருஷம் உழைச்சு நல்ல பேரை சம்பாதிச்சிருக்கேன். மக்களுக்கும் என்னைய தெரியும். அண்ட் சார், எப்ப ஜஸ்டிஸ் ராயை கொலை பண்ணாங்களோ அன்னைக்கு நான் எங்க இருந்தேன், என்ன பண்ண, யாரு கூட இருந்தேன், இதையெல்லாம் நான் டீட்டெயிலா கொடுக்க முடியும். அதுவும் ஆதாரத்தோட கொடுக்க முடியும். ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க தவன் சார். பார்சல் அனுப்பி ஒரு கொலை செய்யப்பட்டிருக்கு. கொலை நடந்த அந்த நேரத்துல, கொலை நடந்த அந்த ஸ்பாட்ல கண்டிப்பா அந்த கொலைக்காரன் இல்ல. புரிஞ்சுதா? அதனால உங்க சாட்சிகள், அதோட நீங்க கொடுக்கிற ஆதாரங்கள், இதெல்லாம் எங்க கிட்ட எடுப்படாது. ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கட்டும் சார், இந்த கேஸ் சால்வ் ஆகுற வரைக்கும் எங்க சந்தேக பார்வை உங்க மேல இருக்கும். டாக்டர் புனித்? எஸ் சார், தட்ஸ் டாக்டர் புனித். தேங்க்யூ. டாக்டர் புனித், நாங்க சிஐடி கமலை பத்தி உங்ககிட்ட போன்ல பேசியிருந்தேன். எனக்கு ஞாபகம் இருக்கு. அது கமல் எங்களோட லிவர் டிரான்ஸ்பிளான்ட் லிஸ்ட்ல இருக்கான். நாங்களும் அவனுக்கான ஒரு சரியான டோனருக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். இதுல நல்ல விஷயம் என்னன்னா, அவன் குடிக்கிறத மொத்தமாவே விட்டுட்டான். இல்லனா எங்களால இந்த ஆபரேஷனை பண்ண முடியாது. அப்போ உங்ககிட்ட கமலோட அட்ரஸ் இருக்கணுமே? அதுவா, அந்த அட்ரஸ் இல்லையே. சரி சார், ஒருவேளை டோனர் கிடைச்சிட்டாரு அப்படின்னா நீங்க எப்படி சார் காண்டாக்ட் பண்ணுவீங்க? வெரி சிம்பிள். நாங்க டோனர், அப்புறம் தேவையான பேஷண்டோட லிஸ்ட்டை வெப்சைட்ல அப்லோட் பண்ணிடுவோம். எல்லா பேஷண்ட்ஸும் தன்னுடைய டோனர்ஸோடைய கரெக்ட் லிஸ்ட்டை பார்த்துட்டு எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை கமல் தன்னுடைய பேரை லிஸ்ட்லயே பார்த்துட்டான்னா அவனே கிளம்பி வந்துருவான். ஓ, இது நல்ல நியூஸா இருக்கே. ஓகே, அப்போ டாக்டர், நீங்க ஒரு சின்ன வேலை செய்யணுமே. மெல்ட்டான சூடான கிளாஸை உடனே ஆற வைக்கணும். உடனே அப்படின்னா தண்ணியை விட இந்த வேலையை வேற யார் நல்லா பண்ண முடியும்? இப்படிதான் கிளாஸோட டிராப் உருவாச்சா? ஆனா ஜஸ்டிஸ் ராயோட இறப்புக்கு காரணமான டிராப் பெருசால இருந்தது. ஆகட்டும், நானும் ஒரு பெரிய டிராப்பை உருவாக்க முயற்சி பண்றேன்.
இந்த கோட்ஸ் என்னன்னே புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. மை காட். சார் என்ன சார் என்ன சார் ஆச்சு? சார் என்ன சார் ஆச்சு? சார் இதெல்லாம் எப்படி நடந்தது? என்ன சார் நீங்களே வெடிகுண்டு தயாரிச்சிட்டீங்களா? என்ன பாஸ், ஜஸ்டிஸ் ராய ஜஸ்டிஸ் லாலை எந்த பாமால சாகடிச்சாங்களோ அந்த பாமை எப்படி உருவாக்குனாங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது எப்படி சார்? அட எல்லாத்தையும் இப்பவே கேட்பீங்களா? கொஞ்சமாவது ட்ரீட்மெண்ட் கொடுங்கப்பா. இந்த கிளாஸ் டிராப்பை உருவாக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சூடா மெல்ட் ஆகி நிற்கிற கிளாஸை அப்படியே தண்ணிக்குள்ள போடணும். மெல்ட் ஆன கிளாஸ் தண்ணிக்குள்ள விழும். அது டக்குன்னு சில்லுன்னு மாறி டிராப் மாதிரி ஷேப்ல வந்துடும். இதனோட ஷேப் இப்படி இருக்கிறதால தான் கண்ணாடி கண்ணீர் துளின்னு சொல்லுவாங்க. இத பாரு, இந்த தத்துவ பேச்செல்லாம் கேட்க எனக்கு நேரம் இல்ல. இது எப்படி வெடிச்சது அதை முதல்ல சொல்லு. அதை தெரிஞ்சுக்க தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்த பாஸ். நான் என்ன பண்ணேன், இந்த கிளாஸ் கண்ணீரை, அதாவது இந்த டிராப்போட அடுத்த எண்டை நல்லா கம்ப்ரஸ் பண்ண முயற்சி பண்ணேன். ஆனால் முடியவே இல்லை. அப்போதான் எனக்கு ஞாபகம் வந்தது, பார்சல் கூட ஒரு மெசேஜும் வந்திருந்ததுல. அந்த மெசேஜில் ப்ரெஸ் த டெயில்னு எழுதியிருந்தது. நானும் இதோட வாலை பிடிச்சி அமுக்க பூம். அட என்ன சார் இது? நீங்க வாழை அமுக்கணுதும் வெடிச்சுதா? இப்போவும் நீங்க குழப்பறீங்க. புரிய வைக்கிறேன். இதெல்லாம் எப்படி ஆகுதுன்னா, கிளாஸுடைய பார்ட்டிகல்ஸ்குள்ள ப்ரெஷர் வர்றதுனால இது உருவாகுது. அதாவது இந்த கிளாஸ், ஐ மீன் சூடான கிளாஸ் எப்போ அப்படியே சில்லுன்னு மாறுதோ அப்போ அதுக்குள்ள ஒரு விசித்திரமான ப்ரெஷர் உருவாகுது. அதுக்கப்புறம் இதனுடைய வாலை நாம உடைக்கும் போது ஏற்கனவே அதனுடைய ப்ரெஷர் வெளியே வர துடிச்சிட்டு இருக்கிறதுனால அது பூம் பிளாஸ்ட். இத ஒரு சாதாரண மனுஷன் பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல. இப்படி ஒரு காரியம் செஞ்சிருக்கானு அவனுக்கு இதை பத்தின அறிவு இருந்திருக்கணும். அதாவது இந்த கிளாஸை பத்தி அவனுக்கு அதிகமா தெரிஞ்சிருக்கணும். அதாவது இந்த குற்றவாளி இருக்கானே, அவனுக்கு இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கு. டாக்டர் புனித் அவர் கேபின்ல இருக்காரா? ஹா சார். தேங்க்யூ. டாக்டர் சார், டாக்டர் சார், எனக்கு டோனர் கிடைச்சிட்டாரா? எப்போ எனக்கு ஆபரேஷன் எப்போ பண்ணுவீங்க? அது இப்போ உங்களுக்கு ஆபரேஷன் பண்ண முடியாது, ஏன்னா சரியான டோனர் கிடைக்கல. ஏன் அப்படி சொல்றீங்க டாக்டர்? என் பேர் லிஸ்ட்ல முதல்ல இருந்துச்சுல. இங்க பாருங்க, நான் என் தண்டனையை மொத்தமா ஜெயில அனுபவிச்சிட்டேன். இப்போ மறுபடியும் எங்க கூட்டிட்டு போறீங்க? நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலையே. ஜஸ்டிஸ் ராயை கொலை பண்ணிருக்கிறாங்க. ஏன் கொலை பண்ண? ஜஸ்டிஸ் ராய் இறந்துட்டாரா? ஆனா நான் எதுவுமே பண்ணலையே. நீங்க ஷாப்பத்தான் வெப்சைட்ல இருந்து ஜஸ்டிஸ் ராய்க்கு ஒரு பர்த்டே கிஃப்ட் அனுப்புனீங்க இல்லையா? இல்லையே, நான் எந்த கிஃப்டும் அனுப்பலையே. நீ கொலை பண்ணலானா அப்புறம் எதுக்காக அண்டர் கிரவுண்ட்ல இருந்த? இங்க பாருங்க, நான் ஒன்றும் தலைமறைவா இருக்கல. உண்மையிலேயே எனக்கு உடம்பு சரியில்லை. அதனால சிட்டியை விட்டு வெளியே ஹெல்ஸ்பால ஜாயின் பண்ணிட்டேன். ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அங்கதான் தங்கியிருக்கேன். சரி, அந்த பார்சல், அந்த கண்ணாடி பீஸ், அதை தானே ஜஸ்டிஸ் ராய்க்கு அனுப்புனீங்க ஷாப்பத்தான் வெப்சைட்ல இருந்து? உங்களோட கான்டாக்ட் நம்பர்லாம் அதில் இருந்தது. நான் ஷாப்பத்தான் வெப்சைட்டில் பர்ச்சேசிங்லாம் பண்ணியிருக்கேன். அதில் பார்சல்லாம் அனுப்பியிருக்கேன். ஆனால் ஜஸ்டிஸ் ராய்க்கு அனுப்பலை. நான் என் பொண்ணுக்கு தான் அனுப்புனேன். ஏன்னா அவளுக்கு பர்த்டே வந்துச்சு. என் ஒய்ஃப்க்கு என் மேலே கோவம், அதனால என் பொண்ணை பார்க்க அவள் விட மாட்டேங்கிறா. அதனால நான் ஷாப்பத்தான் வெப்சைட்ல இருந்து ஒரு கிஃப்டை வாங்கி என் பொண்ணுக்கு பார்சல் பண்ணேன். சரி, ஏதாவது ஆதாரம் இருக்கா? இருக்கு சார். நான் ஷாப்பத்தான் வெப்சைட்டோட அக்கௌண்ட்டை காட்டுறேன். அதில் நான் எப்போ என்ன வாங்கினேன்னு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். பாருங்க. இவன் உண்மையை தான் பேசுறான். இவன் கிஃப்டை பொண்ணுக்காக தான் வாங்கியிருக்கான். அதுவும் ஜஸ்டிஸ் ராய் சாகிறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி. அதாவது கொலைகாரன் நம்ம கவனத்தை வேணும்னே இவன் பக்கம் திசை திருப்பி விட்டுருக்கான். அப்போ கொலைகாரன் யாரோ கமலோட ஹிஸ்டரி முழுசா தெரிஞ்சிருக்கணும். அவன் வீட்டில இருந்து வர பார்சல் டப்பாவை திருடி அதுல அந்த பொருளை வச்சு அதை எப்படியே ஜஸ்டிஸ் ராய்க்கு அனுப்பி வச்சிருக்கான். ஜஸ்டிஸ் ராய்க்கு யாரு அந்த பார்சலை அனுப்புனாங்களோ அவன் தான் கொலைகாரன்.
பாஸ் வா. கொஞ்சம் இங்கே வாங்களேன். இங்கே பாருங்களேன், இந்த அட்ரஸ் எழுதியிருக்க பேப்பருக்கு கீழே பார்த்தா இன்னொரு அட்ரஸ் இருக்கு. இந்த 2 அட்ரஸும் வேற வேற. Damn it. கையில கிடைச்ச ஒரு ஆதாரமும் இப்ப வேஸ்டா போச்சு. இதை வச்சு பார்க்கும்போது கமல் நிரபராதி தான். இந்த பேப்பரை லேபுக்கு எடுத்துட்டு போயிட்டு நல்லா செக் பண்ணி பார்த்துடுறேன். சரி. சார் ஆ சார் கிடைச்சாச்சு. ஒரு ஆதாரம் போச்சு இல்ல, இன்னொரு ஆதாரம் கிடைச்சிடுச்சா? கோட் டி கோட் ஆயிடுச்சா? கோட்ல என்ன இருக்கு? சார் எந்த கோட்ஸும் இல்ல, சிம்பிள் மெசேஜஸ் இருக்கு. அந்த 2 டேட்ஸ்ல ஜஸ்டிஸ் ராய் ஜஸ்டிஸ் லாலுக்கு மெசேஜ் பண்ணாருல்ல, அந்த 2 டேட்ஸ்லயும் 2 விஷயம் காமனா இருக்கு. அது என்னது? சார் முதல் விஷயம், அந்த 2 டேட்ஸ்லயும் 2 ஜட்ஜஸ்லயும் ஒருத்தர் சிட்டில இருந்து வெளியே இருந்தாரு. அப்புறம் 2வது விஷயம், அந்த 2 டேட்டுமே சண்டே. என்னைக்கு கொலை நடந்துச்சோ அதுவும் சண்டே தான். எக்ஸாக்ட்லி சார். சாகறதுக்கு முன்னாடி 2 பேரும் செஸ் விளையாடிட்டு இருந்திருக்காங்க. எஸ். எந்த மெசேஜ ஜஸ்டிஸ் ராய் ஜஸ்டிஸ் லாலுக்கு அனுப்பினாரோ அது கோட்ஸ் கிடையாது, செஸ்ஸோட மூவ்மெண்ட். அவங்க எங்க இருந்தாலும் சரி அவங்களோட செஸ் கேமை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. எங்க விட்டாங்களோ அடுத்த தடவை அங்கேருந்தே ஆரம்பிப்பாங்க. ஓ, அதாவது 2 ஜட்ஜஸும் சண்டே அன்னைக்கு ஒண்ணா உட்காந்து செஸ் விளையாடிட்டு இருந்திருக்காங்க. இந்த விஷயம் எப்படியோ கொலைகாரனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால அதே சண்டே அவன் கையால அந்த பார்சலை டெலிவரி பண்ணியிருக்கான். ஏற்கனவே அவனுக்கு ஜஸ்டிஸ் ராய் அங்க இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. கூடவே ஜஸ்டிஸ் லாலும் அங்கே தான் இருப்பாருன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ரொம்ப கரெக்டா சொன்ன அபிஜித், நீ சொன்னது சரிதான். இது வரைக்கும் நாம அந்த கொலைகாரன் ஜஸ்டிஸ் ராயை மட்டும்தான் டார்கெட் பண்ணியிருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதோட மட்டும் இல்லாம ஜஸ்டிஸ் லாலோட உயிர் அன்னைக்கே போயிருக்கு. ஆனா இதுல ஒரு உண்மையான விஷயம் என்னன்னா, அந்த கொலைகாரன் ஜஸ்டிஸ் ராய் மட்டும் தனியா சாகணும்னு பிளான் பண்ணல, ஜஸ்டிஸ் லாலையும் சேர்த்து கொலை பண்ண பிளான் பண்ணிருக்கான். கிஷோர், தவான், புவனேஷ் இவங்க 3 பேர் ஜாதகத்தையும் எடுங்க. நல்லா ஸ்டடி பண்ணி அந்த 2 ஜட்ஜஸையும் கொல்ல இவங்களுக்கு ஏதாவது காரணம் இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் தவனோட எல்லா கேஸையும் மொத்தமா ஸ்டடி பண்ணுங்க. கண்டிப்பா அவன் ஜட்ஜ் லாலோட கோர்ட்ல வாதாடி இருக்கணும். அது என்ன கேஸ், யார் கேஸ்னு பாருங்க. சார் சார் தவனை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருச்சு. ஜஸ்டிஸ் லாலோட கோர்ட்ல அவன் 100ல் 75 கேஸ் சோத்திருக்கான். சார் ஆ சார் ஜத்தினோட ஜெயில் ரெக்கார்ட்ஸ் கிடைச்சாச்சு. அவனோட வக்கீல் டிப்ரெஷன் காரணமா அவனை ரிலீஸ் பண்ண அப்பீல் பண்ணாரு. அவரோட அப்பீல் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஜட்ஜ் வேற யாரும் இல்ல, ஜஸ்டிஸ் லால் தான். ஓ, ஜஸ்டினோட அப்பா கிஷோர் கிட்ட கொலை பண்றதுக்கு நல்ல ரீசன் இருக்கே. ஆனா இவ்ளோ புத்திசாலித்தனமா ஒருத்தன் பிளான்லாம் போடுவானா? அதானே சார், கிஷோர் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர். ஒரு சின்ன கண்ணீர் துளியை வச்சு ஒருத்தரை கொலை பண்ண முடியும்னு அவருக்கு எப்படி சார் தெரிஞ்சிருக்கும்? இப்போ நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது கிஷோர் மாஸ்டரோட டீடைல்ஸ். அதாவது இவர் ஸ்கூல்ல எந்த மாதிரியான சப்ஜெக்ட ஸ்கூல்ல எடுக்கிறாருன்னு நல்லா விசாரிச்சு பாருங்க. அப்புறம் தவனை பொறுத்த வரைக்கும் அவங்கிட்ட LEY இருக்கு. அதை வச்சு 2 பேரு LEYயையும் நல்லா செக் பண்ணுங்க. அப்ப உண்மை தெரிஞ்சிடும். குழந்தைகளா, இன்னைக்கு ஒரு புது எக்ஸ்பெரிமெண்ட் கற்றுக் கொடுக்க போறேன். அது என்ன தெரியுமா? கலோஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ரெடி? இங்க பாருங்க, இது பால். இப்போ நான் இதுக்கு உள்ள வெவ்வேறு கலர்ஸுடைய டிராப்ஸை போட போறேன். Now come here. பாருங்க, இப்போ நான் இதை இதுக்குள்ள போடும்போது இந்த அணுக்கள் எப்படி வேலை செய்யுதுங்கிறத நீங்க பாருங்க. லுக். பாத்தீங்களா? இதத்தான் சொல்லுவாங்க விஞ்ஞானத்தின் மந்திரம். பிரமாதம். அதாவது உங்க எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் பாராட்டிட்டு இருக்கேன். அதுக்கு நீங்க தகுந்தவர் தான். நீங்க சயின்ஸ் கற்றுக் கொடுக்குறீங்கன்னு எங்களுக்கு சொல்லவே இல்லையே. இங்கே எதுக்கு வந்தீங்க? நான் இதையெல்லாம் ப்ராக்டிக்கலாக கற்றுக் கொடுக்குறேன். சரி, நீங்கள் பசங்களுக்கு லாஸ்ட் கண்ணீரை பற்றி எதுவும் கற்றுக் கொடுக்கலையா? வாழை அமுக்கணும் ஒன்று அப்படியே வெடிக்குமே. நீங்கள் என்ன பேசுகிறீங்க? எனக்கு புரியல. உங்களுக்கு எல்லாம் புரியுது.
முதல்ல எல்லா பசங்களையும் வெளியில் போக சொல்கிறீங்களா? பசங்களா, இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் லீவு, நாளைக்கு வந்துருங்க, கிளம்புங்க. அட்டெண்டன்ஸை பாருங்க. சண்டே ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு டீச்சர்ஸ் பேரண்ட்ஸோட மீட்டிங் இருந்தது. அன்னைக்கு தான் ஜஸ்டிஸ் ராய், ஜஸ்டிஸ் லால் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அன்னைக்கு நீங்க வரல, ஆப்சென்ட் ஆயிருந்தீங்க. இந்த கேஸ்ல யாரெல்லாம் நாங்க சந்தேகப்பட்டோமோ அவங்க ஆலிபைஸ். அதாவது கொலை நடக்கும்போது அவங்க எங்க இருந்தாங்க, யார் கூட இருந்தாங்க, அதோட ஃபுல் டீடைல்ஸ் ஆதாரத்தோட எங்க கிட்ட இருக்கு. உங்க டீடைல் இல்ல. சண்டே எங்க நீங்க இருந்தீங்க? நான் வீட்டில் தான் இருந்தேன். கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால நான் போக முடியல. போய் சண்டே நீங்க வீட்ல இல்ல, கிளப் ஹவுஸ்ல இருந்தீங்க. ஜஸ்டிஸ் ராய்க்கு கிஃப்ட்டை டெலிவரி பண்ண போனீங்க. சரி, நீங்க சொல்றது உண்மைன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஆதாரம் இருக்கா? ஆதாரம் வந்து இப்போதைக்கு இல்லை. ஓகே விடுங்க. நீங்கள் உங்கள் கார்டன்லேயே ஒரு சின்ன லேப் வச்சுருக்கீங்க. இந்த குழந்தைங்களுக்குலாம் பண்ணி காட்டுறீங்கல்ல, இதை நீங்கள் வெளியில் வேற எங்கேயா பண்ணுறீங்களா இல்லை இங்கே மட்டும்தான் இதெல்லாம் வச்சுட்டு? இல்லை, வேற எங்கேயும் பண்ணல, இங்கே மட்டும்தான். இது ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கிறதுனால இங்கே கற்றுக் கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் சொல்லி கொடுக்குறேன். ஓ, ஐ சி. சார். சொல்லு தம்பி. அட, அங்கே இதுக்கு போறீங்க? அடடா, நீங்க என்ன பண்றீங்க? ப்ரொஃபசர் சார், ஆதாரம் வேணும்ல, அதை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். சார், இது என்னன்னு தெரியுது இல்ல? இது ஒரு துண்டு தான். இன்னும் கொஞ்சம் தோண்டி பார்த்தா உள்ள ஏகப்பட்ட துண்டுகள் கிடைக்கும். இது உங்களுக்கும் தெரியும். இது ஒன்றும் சாதாரண கிளாஸ் துண்டு கிடையாது. நீங்க எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணீங்கல்ல, அதுல எதுலெல்லாம் வெற்றி கிடைக்கலையோ அந்த கிளாஸ் துண்டுகளை நீங்க இங்க புதைச்சு வச்சிருக்கீங்க, அப்படிதானே? இப்போ உண்மையை பேசுறீங்களா இல்லை இந்த கிளாஸை நான் டெஸ்ட் பண்ணவா? ஏன்னா இதை நான் டெஸ்ட் பண்ணா அந்த விஷம் இதில் கண்டிப்பாக இருக்கும். ஆமாம், நான் தான் அவங்க 2 பேரையும் கொலை பண்ணேன். ஏன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் என் மகனை கொண்டாங்க. என் பையன் செத்த அன்னைக்கே நான் முடிவெடுத்தேன். அந்த 2 பேரையும் கொண்டு என் பழியை தீர்க்கணும்னு நினச்சேன். நான் அவங்க 2 பேரையும் கண்காணிக்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் குழந்தைகளுக்காக இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது காட்டலான்னு இன்டர்நெட்டில் தேடிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு கிளாஸ் கண்ணீரை பயன்படுத்த முடியும்னு தோணுச்சு. என் பையனுக்கான நியாயத்தை வழங்கணும்னு அப்போ தான் முடிவெடுத்தேன். சரியான வழியை தேர்ந்தெடுத்தேன். அந்த ஜஸ்டிஸ் ராய் மேலே இங்கு ஊற்றின விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தது. அந்த இங்கு ஊற்றினவன் அப்போ தான் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆனான். அவன் பையனோட விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருந்தது. ஆமாம், அவனுக்கு பர்த்டே கிஃப்ட் அனுப்புவான்னு கண்டிப்பாக எனக்கு தெரியும். ஹலோ சார், இந்தாங்க, இதையும் எடுத்துக்கோங்க. ஆஹா, அவங்க கொடுத்த கிஃப்ட் டப்பாவை அங்கிருந்து அப்படியே நான் எடுத்துட்டு வந்தேன். அந்த இடத்துல தான் என்னுடைய பிளானை தொடங்கினேன். நான் அதை ரொம்ப ஜாக்கிரதையாக பேக் பண்ணேன். அப்புறம் அந்த கிஃப்ட் பாக்ஸில் பழைய அட்ரஸ்க்கு மேலே புது அட்ரஸை ஒட்டினேன். அப்புறம் தான் அவங்க மரணத்துக்கான பார்சலை ஹோட்டலில் கொண்டு போய் சேர்த்தேன். எனக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்ணிட்டேன். என் பையனோட மரணத்துக்கான நியாயத்தை நான் வழங்கிட்டேன். என் பையனுக்கான நியாயத்தை வழங்கல, பழி வாங்கியிருக்க. இந்த மாதிரி நீ பண்ணதுனால உன்னோட பையனோட ஆத்மாவுக்கு அமைதி கிடைக்காது. அதோட இந்த குழந்தைங்களும் உன்னை குருவா பார்க்கவே மாட்டாங்க. நீ பண்ண தப்பு அவங்களுக்கு ஒரு பாடமா அமையும். மீதம் இருக்கிற வாழ்க்கையை ஜெயிலில் போய் உட்காந்து கழிக்கும்போது உங்களுக்கும் நல்ல புத்தி வரும்னு தான் நினைக்கிறேன்.